Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice. ராஜ்யசபா எம்பி பதவிக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கப்பட இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்நிலையில் தாவேக வேட்பாளர் யார் என்ற அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். உங்களுடைய தகவல்கள். தமிழகத்துல காலியாக இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யசபா இடத்துக்கான தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 22ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட அந்த தேர்தல் அட்டவணையில இன்று முதல் வேட்புமனு தாக்கல் என்பது தொடங்குகிறது. இந்த தேர்தல் நடைபெறுவதற்கான அறிவிப்பு எதனால் வெளியிடப்பட்டது அப்படின்னா, அதிமுகவுடைய எம்பியாக இருந்த சி.வி. சண்முகம் அவர் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டப்பேரவை தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதன் காரணமாக ஏற்கனவே அவர் ராஜ்யசபாவுடைய எம்பியாக இருந்தார். ஆனால் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஒருவர் ஒரு பதவியை மட்டுமே வகிக்க முடியும். எனவே இந்த எம்எல்ஏ பதவியை அவர் ஏற்பதாகவும் முன்னதாகவே மாநிலவை எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். இதன் காரணமாகத்தான் அந்த இடத்துக்கான தேர்தல் என்பது தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று வேட்புமனு தாக்கல் என்பது தொடங்குகிறது. இன்று தொடங்கக்கூடிய வேட்புமனு தாக்கல் என்பது வருகிற 8ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெறும். ஜூன் 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். ஜூன் 11ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்ப பெற கடைசி நாள். ஜூன் 18ஆம் தேதி தான் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 8ஆம் தேதிக்குள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக யார் வேட்பாளராக அறிவிக்கப்படுறாரோ அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிக பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. 107 சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை இருப்பதன் காரணமாக தவக சார்பாக நிறுத்தக்கூடிய வேட்பாளர் வெற்றி பெறவே வாய்ப்பு இருக்கிறது. மற்ற கட்சிகள் வேட்பாளரை நிறுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு எண்ணிக்கை கம்மியாக இருப்பதன் காரணமாக அந்த வகையில பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வேட்பாளர் யார் என்பதை இறுதி செய்வதற்கு உண்டான நடவடிக்கையில தமிழக முதலமைச்சர் ஈடுபட்டு வருகிறார். மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனையும் மேற்கொண்டு வருகிறார். 8ஆம் தேதிக்குள் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு அவர் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு உண்டான அறிவிப்பு என்பது தேர்தல் ஆணையத்தால் முறைப்படி அறிவிக்கப்படும். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice.